வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தேவி ஜெயராமன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் நியரஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்குரிய குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். மாணவர்களே, இது 2-3 வருஷத்துக்குரிய கொஷின் பேப்பர் எல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது 2022க்குரிய குவார்ட்டர்லி காமன் எக்ஸாமினேஷனுக்குரிய கொஷின் பேப்பர் தான். இது என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்காக கொடுத்துட்டு போனது. இப்படி 2-3 கொஷின் பேப்பரை ஒன்றா மாணவர்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஓவராலாக நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் முக்கியமாக இதை அப்லோட் பண்ணுறேன். தனித்தனியாக அப்லோட் பண்ணாமல் ஒரே தான் பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் வந்துட்டாங்க நம்மளோட சேனலில். 500 மாணவர்களுக்கு என்னோட போடுற கொஷின் பேப்பர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2023 நடந்ததுக்குரிய கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இதுவும் 2023க்குரிய கொஷின் பேப்பர் தான். இது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். இது மாடல் கொஷின் பேப்பர்னு ராசி இங்கிலீஷ் கைடுன்றதில் விட்டுருக்குறாங்க. கொஷின் பேப்பர் நம்பர் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதெல்லாம். அதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.